ஹாய் மை ஃபேமிலி, நான் தான் விஜிமுனே. எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் வந்து பாப்பாவுக்கு சேவிங் பண்ணுறதுக்காக ஒரு உண்டியல் வாங்கி வச்சிருந்தோம். அந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து விளையாட போது தெரியாதனமாக அதை உதச்சிட்டா. உதச்சோடனே அது என்னாச்சுன்னா ஒரு கிராக் மாதிரி வந்துடுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் அந்த உண்டியல் வச்சிருக்கிறது வேஸ்ட், அது எப்போ வேணா உடையலாம். சரி, ஓகே, இன்னைக்கு வந்து உண்டியல் உடைச்சு அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. விஜிமின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Open mo lang. Open mo. Open. Pucho, buka naman ka. Okay. Open mo naman. 1, 2, 3. Open. Open. எவ்வளோ பாக்குமா? இப்போ வந்து நம்ம வந்து உண்டியில் உடைச்சாச்சு. ஏன் உடைச்சோன்னு பார்த்தீங்கன்னா, உண்டியல் வந்து கொஞ்சம் வந்து பாப்பா உடைச்சிட்டா. ஸோ அதனால தான் உடைச்சோம். இல்லைன்னா நம்ம வந்து உண்டியல் வந்து உடைச்சிருக்க மாட்டோம். இன்னும் அமௌண்ட் சேர்த்து தான் வச்சுருப்போம். ஸோ உடைச்ச காரணத்துக்காக தான் இப்போ வந்து நம்ம உண்டியல் உடைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ₹1 காயின் பார்த்தீங்கன்னா ₹40 இருந்துச்சு. ₹2 காயின் வந்து ₹120. ₹5 காயின் பார்த்தீங்கன்னா ₹500 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ₹10 காயின் வந்து ₹370. ₹20 காயின் பார்த்தீங்கன்னா ₹540 ஃப்ரெண்ட்ஸ். ₹20 காயின் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் அந்த ₹20 காயின். எங்கே கடைக்கு போனாலும் அந்த ₹20 காயின் கழிச்சுன்னா விட மாட்டான். வாங்கி அதுக்கு வந்து உண்டியில் தான் போடுவான். நாங்களும் அதை செலவு பண்ண மாட்டோம். அவனுக்கு வந்து இந்த காயின்ஸ்லாம் சேர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ₹5 காயின்ஸு, அதுக்கப்புறம் இந்த நியூ காயின்ஸ், இந்த ₹1 காயின்ஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவன் நிறைய கலெக்ஷன் பண்ணுவான். அவனுக்கு அது ஒரு ஹேபிட்டு. காயின்ஸ் வந்தாலே அது ஏன்னா நியூவாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து வந்து உண்டியில் போட்டுருவான். அந்த மாதிரி தான் நிறைய காயின்ஸ் வந்து அவன் சேர்த்து வச்சுருக்கான். நிறைய காயின் தான் இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ₹100 நோட்டு பார்த்தீங்கன்னா ₹1600 இருந்துச்சு. 200 நோட்டு வந்து ₹600 இருந்துச்சு. ₹500 நோட்டு பார்த்தீங்கன்னா ₹2000 இருந்துச்சு. மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ₹5770 தான் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் பெரிய உண்டியல் தான். நம்ம சேர்க்கணும்னு நினச்சா நிறையா சேர்த்துருக்கலாம். அது பாப்பா உடைச்சதுனால இப்போ வந்து உண்டியல் வந்து உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது சேர்க்கறது வேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து எதனா பொருள் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த உண்டியல் வந்து பாப்பாக்காக தான் வாங்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நாங்கள் பாப்பாக்காக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு குறிக்கோளோட இருந்தோம். ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ணி பாப்பாவுக்கு ஒரு பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பாப்பாவுக்கு எந்த மாதிரி பொருள் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் விஜிமு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். ஓகே, பாய்.